என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சில பேரை நாம் பார்க்க முடியும். எப்பொழுது பார்த்தாலும் படித்து கொண்டே இருப்பார்கள். இதை படித்தா இந்த வேலை கிடைக்கும், நான் இதை படிச்சுட்டேன், ப்ரொமோஷன் வாங்கிறதுக்காக நான் இதை படிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் பட்ட படிப்புகள் கூடிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் சில பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும். எப்போ பார்த்தாலும் படிப்பு தான் அவங்க வாழ்க்கையை காணப்படும். மெய்தான், படிப்பு என்பது இருந்தால்தான் ஓரளவுக்காவது கௌரவமான ஒரு உத்தியோகத்திலேயோ அல்லது ஒரு நல்ல ஸ்தானத்தையோ அடைய முடியும் என்பது உண்மைதான். ஆனால் படிப்பு தான் வாழ்க்கை என்று சொல்லி பல பேர் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள். அதுதான் பெரிய பிரச்சனையே. சில பேருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். பிள்ளைகளை கட்டாயப்படுத்துவாங்க. இப்படி படித்தா அப்புறம் எப்படி முன்னேற முடியும், இன்னும் அதிகமாக படி, அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தான்ல, ஒன்றால் எடுக்க முடியல என்று சொல்லி பிள்ளைகளை கட்டாயப்படுத்துவதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். பல காரியங்களை திணிப்பதை நாம் பார்க்க முடியும். இன்னும் சில பேர் நான் இதை படித்து முடிச்சுட்டேன், அடுத்து நான் அதை படிக்க போகிறேன், இதை படிச்சுட்டு இந்த லெவலுக்கு நான் போகணும், அடுத்து இது என்னுடைய டார்கெட். இப்படியே உலக கல்வியை குறித்தே அவளுக்கு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். பிரசங்கியின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில், அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அதிக சலிப்பு சில பேருக்கு ஏற்படும். என்னடா இவ்வளோ நல்லா படித்தேன், ஆனால் எனக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கல, ஆனால் பாரு என்னோட கம்மியாக படித்தேன், அவனுக்கு கிடைச்சிருச்சு பாரு, சலிப்பு. இன்னும் சில பேருக்கு இதை மாத்திரம் நான் படிச்சிருந்தேன்னா எனக்கு அது கிடைச்சிருக்கோம்ல. ஒரு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை, சலிப்பு தட்டின ஒரு வாழ்க்கை. அதிக ஞானத்தினால் என்ன உண்டாகி விடுகிறது? சலிப்பும் உண்டாகி விடுகிறது. அது மாத்திரம் இல்லை, அறிவு பெருத்தவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? நோவு பெருத்தவனாக இருக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாலேஜ். இதை சாப்பிட்டா இப்படி ஆகிடும், இது இந்த மாதிரி பண்ணால் இன்னும் இது மாதிரி ஒரு பக்க விளைவு ஏற்பட்டுரும். இப்படியே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நோவு பெருக ஆரம்பிக்கிறது பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உலக கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறாயே, ஆனால் கர்த்தருடைய வேதத்துக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறாய் என்பதை சற்று நிதானித்துப்பார். பிள்ளைகளை நீ இதைப்படி அதைப்படி என்று சொல்லி கட்டாயப்படுத்துகிறீர்களே, வேதத்தை வாசிக்கும்படிக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கட்டாயப்படுத்தினது உண்டா? கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்தினது உண்டா? யோசித்து பாருங்கள். உலக ஞானத்தை மாத்திரம் பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்காமல் போனால், இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அல்லவா, எத்தனை பிள்ளைகள் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அல்லவா. அருமையான மகனே, அருமையான மகளே, உலக கல்வி உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கலாம், கை நிறைய சம்பளத்தை கொடுக்கலாம், ஆனால் நல்ல மனுஷனாக அவங்கள மாற்றிடாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நித்திய ஜீவனை தருகிறது நமக்கு. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கேற்றார் பிரகாரம் நம்மை தன் வார்த்தையை கொண்டுதான் உருவாக்குகிறார் என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க உற்சாகப்படுத்துங்கள், கட்டாயப்படுத்துங்கள். அதற்கு நீங்களே உங்களை நல் மாதிரிகளாய் காட்டுங்கள். உலக கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருகிற அருமையான மகனே, மகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு அதை பார்க்கிலும் பல மடங்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பி. அது உன் வாழ்க்கையில் ஆச்சரியமான மாற்றத்தை கொண்டு வரும், உள்ளான மாற்றத்தை கொண்டு வரும். உன்னை ஆச்சரியமான ஒரு மனிதனாய் உருவாக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்துக்கு நேராய் உன்னை கர்த்தருடைய வார்த்தை உருவாக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் உங்களை நிறுத்துங்கள், உங்கள் குடும்பத்தை நிறுத்துங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.